பிஜேபி, அதிமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில, அடுத்தது யார் வரப்போறாங்கன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை வருமா? இல்ல விடுதலை சிறுத்தை கண்டிப்பா வராதுன்னு தெரியும். ஏன்னா, அங்க வந்து பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால, வைகோவை இழுக்கலாமா? அப்படின்னு பல பேருக்கு அவங்க திட்டம் போட்டு இழுக்குறாங்க. குறிப்பா விஜய் அவர்கள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா, பிஜேபியே நம்பி இருக்கிற ஓபிஎஸ்ஸ வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் எப்பவும் நமக்கு தான் வருவாரு. எங்க போயிற போறாருங்கிற ஒரு கொஞ்சம் மமதையில தான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. ஏன்னா, பிஜேபிய நம்பி தனிச்சு நிக்கிற, தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துல தான் ஓபிஎஸ் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அவர வந்து தர்ம யுத்தம் நடத்த சொல்லி, அங்க இருந்து ஆரம்பிச்சு அவரு வந்த விதத்த நீங்க பார்க்கும்போது, உண்மையிலேயே அவர வந்து பிஜேபி பயன்படுத்தி கைவிட்டு விட்டதோ அப்படிங்கிற மாரி ஒரு தோணுது. இது பார்வையாளர்களுக்கு அப்படிதான் தெரியுது. அது தப்பு. ஓபிஎஸ் மிகச்சிறந்த ஒரு மனிதரு. அவரு பிஜேபி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் செயல்பட்டது விளைவு இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இனிமேலாவது ஓபிஎஸ் அவர்கள் முழித்துக் கொள்ளலாம்ங்கிறது. ஏன்னா, நீங்க திமுக கூட்டணிக்கு முடியாது, தப்பில்ல. விஜய் ஒரு கூட்டணி இருக்கு. விஜய் வந்து ரொம்ப உண்மையிலே எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா தான் இருக்கிறாரு. நம்ம அங்க கூட முயற்சி பண்ணலாமே. எதுக்கு இன்னும் பிஜேபி கூடவே இன்னும் நிக்கணும்? ஏன்னா, பிஜேபி வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு வச்சாங்க. அந்த கட்டமைப்பெல்லாம் என்னைக்கோ உடைச்சு வெளியே வந்துட்டாங்க. அந்த இபிஎஸ் முடிச்சு விட்டாரு அதெல்லாம். திருப்பி அந்த இடத்துக்கு முடியும்னு ஓபிஎஸ் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து யோசிக்கணும். அதை நினச்சிக்கிட்டே அங்கே இருக்கிறது எவ்வளவு இன்னமும் நம்மளுக்கு வந்து நம்ம நிலையை தடுமாற வச்சிரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. வளர்கிற கட்சியில் போய் நம்ம வந்து சங்கமிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. இதில் நம்ம ஈகோ பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. ஒரு கருத்தாக ஒரு பார்வையாளராக ஓபிஎஸ் உள்ள ஐயா மேலே உள்ள ஒரு மரியாதையில் கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். நம்ம யாருங்கிறத காட்டணும். ஏன்னா நீங்கள் தனித்து நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. பெரிய உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மதிக்கிற இடத்துக்கு போகிறது மிக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்கள் ஒரு சாமானியனா எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. நன்றி.